இந்த நடைமுறை வாழ்க்கையில் நாம் நிறைய சந்தித்திருப்போம், நிறைய மக்களை சந்தித்திருப்போம், நிறைய பேர் நம்ம கூட பழகியிருப்பாங்க. சில ஆசைகளில் நம்மளாலாம் அவ்வளோ எளிதில் கடக்கவே முடியாது. ஆனால் நம்மளுடைய நண்பனோ, நம்மளுடைய ஒரு தோழியோ, இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் யாராவது ஒருத்தர் அந்த ஆசையை அவங்க பெருசாகவே எடுத்துருக்க மாட்டாங்க, அசால்ட்டாக கடந்து போயிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ சிலர் லவ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, 4 வருஷம் 5 வருஷம் அதை நினச்சி வெளியவே வராமல் இருக்கிறவங்க பலர் இருக்கிறாங்க. சிலர் கல்யாணமே நான் பண்ண மாட்டேன்டான்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சிலர் பிரிந்தவன போட அப்படின்னு 2 நாளை தூக்கி போட்டு வேற பொண்ணு நினச்சிட்டு போகிறவங்களும் இருக்கிறானுங்க. ஒரு மனமானது ஒன்றின் மீது ஆசைப்பட்டு அது வேணும்ட்டு எதிர்பார்த்து இருக்கும் பொழுது கிடைக்கலன்னா பெரிய துன்பம் வருது. அந்த துன்பம் வந்தும் என்ன நடக்குது? மனசு வேதனைக்குள்ளே போகுது. அதுலேருந்து வெளியே வர முடியல, அதனால் வேதனைப்படுது. அதை பெரிதாக நீங்கள் எடுத்துக்கிறோம், அதனால் துன்பம் வருது. சிலர் மட்டும் எளிதாக கடந்துட்டு போகிறாங்களே, ஏன் என்னால் கடக்க முடியல? காரணம் தான் என்ன? நான் அன்பு அதிகமாக வச்சுட்டணும். ஒருவேளை அவங்க அன்பே வைக்கலையோ சுத்தமாக? அவங்களும் அன்பு வைத்திருப்பாங்க. உண்மையான அன்பு வைத்த எல்லாரும் சொல்லுவாங்க, உண்மையான அன்பு வச்சிருந்தா மறக்கவே முடியாதுங்க. அவன் பொய் அன்பு வச்சுட்டான், அசால்ட்டாக அவனை மறந்து தூக்கி போட்டு போயிட்டான். அது உண்மை கிடையாது. என்ன காரணம்? மனது யாருக்கிட்ட இருக்கு? எல்லாரை பார்த்தாலும் உங்களுக்கு காதல் வந்ததா? கிடையாது. யாரையோ ஒருவரை பார்க்கும்பொழுது மட்டும்தான் அந்த காதல்னு ஒன்று வருது. அப்போ அது யாரால வருது? நாம தான் இவங்க மேலே மட்டும் வருதுன்னு நினைக்கிறோமா? எதுவுமே நம்ம கையில் கிடையாது. இறைவனால் நடக்கக்கூடியது தான் இங்கே எல்லாமே. அப்போ ஒருவர் மேலே மட்டும்தான் வருது. அப்போ அந்த ஒருவர் மீதானது அன்பு வருது. அந்த அன்புலேருந்து எப்படி நம்மளால் வெளியே வர முடியுது? வெளியே வர முடியல. சிலரால் வெளியே வர முடியல, சிலர் வெளியே வந்துடுறாங்க. சுவாமி உனக்கு முதல்ல ஒரு முறை பெரிய துன்பம் தருவார். எப்படி தராருன்னா, ஒரு ஆசையில் நீ ஏன் போயிட்டு விழற, வேணான்னு சொல்லணும், போய் தானாக போயிட்டு விழுந்துடுற பிறகு அதுலேருந்து வெளியே வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் ரொம்ப துன்பப்பட்டு, இந்த பிறவியில் நான் ரொம்ப துன்பப்பட்டு தான் வெளியே வந்துக்கிறேன். 10 வருஷம் ஒரு பொண்ணுகிட்ட மாட்டின்னு வெளியே வர முடியாமல் வெளியே வந்துட்டேன். நான் அடுத்த பிறப்பில் வரேன், மீண்டும் அதே ஒரு பொண்ணுகிட்ட வரேன், வந்து அதில் மாட்டி 10 வருஷம் ஆல்ரெடி நான் துன்பப்பட்டேன். அந்த விஷயத்தில், இந்த ஆசையில் நான் துன்பப்பட்டுட்டேன். அதை 2 நாள் தூக்கி போட்டு வந்துட்டேன். ஏன்னா பிறவியில் நான் அனுபவித்தது இருக்குது பார்த்தீங்களா?